ஆஹ் பக்தி அப்படிங்கிறது கடந்த காலத்துல மட்டும் இல்லாம இந்த காலத்துலயும் எல்லா நேரங்கள்லயுமே அது இருக்குது. அதான் முக்கியமான விஷயமே. அதாவது கடந்த காலத்துலயும் இருக்கு, இந்த காலத்துலயும் இருக்கு. இனி இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் நம்மளால சொல்ல முடியும். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை கூட. இதுல இந்த பக்தி அப்படிங்கிறது பழந்தமிழகத்துல எப்படி இருந்துச்சு, இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்கு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இப்போ நியோனால ஒரு பொண்ணு வந்து பேசியிருப்பாங்க. நியோனாலவா தமிழகத்தோட எனக்கு அந்த நிகழ்ச்சி தெரியல. பட் ஆனா அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னைக்கு இவங்க பக்தியில போய் வந்து இல்ல, இவங்க எல்லாம் சடங்குகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கடவுள் நம்பிக்கைய சடங்குகள் மூலியமா பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த சடங்குகள் வந்து அதை நான் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சடங்குகளை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சடங்குகளை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த இங்க இங்க எப்படி பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், கடவுள் பக்தி அப்படிங்கிறது கடவுளை அடையிறதுக்கான ஒரு ஒரு மூலாந்தரம் அப்படின்னு ஒரு பார்க்கப்படுறதால இவங்க உடலை வருத்திக்கிட்டாலோ, அதாவது அளவு ஊத்துறது, அது ஊத்துறது, மொட்டை அடிச்சுக்கிறது, தீப்பந்தம் ஏந்திட்டு போறது, அப்புறம் தீச்சட்டி ஏந்துறது, ரோட்ல பூ மிதிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தோம்னா கடவுள் நம்மளை வந்து கவனிப்பார் அப்படிங்கிற ஒரு 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 மூடப்பழக்கம் வச்சு ஒரு பக்தி வந்து இப்போ இருக்குது. இந்த மாதிரியான பக்தி தான் கடந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கடந்த காலத்துல அப்படி கிடையாது. ஏன்னா கடந்த காலத்துல இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. இன்னும் சொல்ல போனா அது கடவுளை தேடின விதமே வெவ்வேறு இடத்துல இருந்து வருது. அதாவது என்னன்னா, பரிபாடல்ல வந்து ஒரு இடத்துல இப்படி பேசியிருப்பாங்க. என்னன்னா, தீநூல் தேரல் நீ, பூவினுள் நாட்டம் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் வெஞ்சுடன் ஒளியும் நீ அப்படின்னு சொல்லி அவர் பரிபாடல எழுதின அந்த அந்த பரிபாடல் இருக்கக்கூடிய இந்த பாட்டை எழுதின அந்த முன்வரண்டு அப்படி எழுதியிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டா படிச்சு பார்த்தாலே தெரியும். அதாவது வெப்பத்துல தீயில இருக்கக்கூடிய வெப்பம் நீ, அதாவது கடவுள் வந்து ஒரு வெப்பமானவர் அப்படிங்கிற மாதிரியும், அறத்துல இருக்கக்கூடிய அன்பு, அதாவது நல்லது செய்யறதுலயும் அதே நேரம் நிறைய விஷயங்களை எதிர்த்து நின்று சண்டை போடுறவங்களையும் இருக்கக்கூடிய அன்பை வந்து அவர் கடவுளா பார்த்திருக்கிறாரு. இதை தாண்டி சொல்லுல இருக்கக்கூடிய வாய்மை, அதாவது உண்மையை சொல்றதன் மூலியமா வெளிப்படக்கூடிய வாய்மை, அதாவது உண்மை, அதாவது சொல்ல வெளிவரக்கூடிய உண்மையை வந்து அவர் அப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்க வந்து விஷயம் ஒண்ணுதான். அந்த காலத்துல இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது இயற்கை சார்ந்ததாகவும் இயல்பு சார்ந்ததாகவும் தேடல் நிறைந்ததாகவும், கடவுள் எங்க இருக்கிறாரு, இட்டுல இருப்பாரா, தூண்ல இருப்பாரா, தூங்குல இருப்பாரா, மனித மனங்களுக்குள்ள இருப்பாரா, இல்ல கடல் உயிரினங்களுக்குள்ள இருப்பாரா அப்படிங்கிறத அவங்களுடைய ஆசைக்கு உட்பட்டு, அவங்களுடைய தேடலுக்கு உட்பட்டு அவங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா கடவுள் மீதான பக்தி அப்படிங்கிறது என்னைக்கு சடங்குகளுக்குள்ள வந்து போனதோ அன்னைக்கே தேடல் அப்படிங்கிறது குறையுது.